ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது பாண்ட் எப்படி வாங்கலான்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த வீடியோ. ஸோ இது பாண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு 4-5 வீடியோவில். ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஆர்பிஐ சைட்லேருந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி 4-5 வெப்சைட்ஸில் வந்து ப்ரோக்கரேஜ் சைட்டில் கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டியில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலேருந்து ஒரு பாண்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டியில் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோன்னா அதில் நிறையா கேட்கும், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸட் இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், பாண்ட்ஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் சொல்லிட்டு. நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாண்ட்ஸ் எடுக்கிறேன். அதில் எடுத்தோன்னா இப்போதைக்கு எந்த பாண்ட்ஸும் இல்லை. அதே மாதிரி என்சிடியில் ஏதாவது பாண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் இல்லை. ஸோ செகண்டரி பாண்ட்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது, நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்எஸ்சியா பிஎஸ்சியான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு என்ன டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோன்னு கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய கிடைக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு பாண்ட் இருக்குல்ல, சவரின் பாண்ட். ஸோ அந்த பாண்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இதோட பாண்டு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ மெச்சூரிட்டி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 08 செப்டம்பர் 2026. இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன இருந்தது ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5117. இப்போ இருக்க ரேஞ்சு பார்த்திங்கன்னா 14,000 கிட்டே இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த பாண்டு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பை கொடுக்குறோம், எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சின்னு கொடுக்குறோம். இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலி க்ளோஸ்டு வீக்கெண்ட்னால, ஸோ நீங்கள் வீக் டேஸில் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கெட் ஆனது ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கேஷ் கொடுத்து இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லிமிட்டை சொல்கிறோம், எந்த லிமிட்டில் பாண்டு வாங்கலான்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் 10 குவான்டிட்டி கொடுக்குறேன்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் 10. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 14,000. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14,648 இருக்குது. நான் இங்கே பண்ணிக்கிறேன், என்ன பார்க்குறேன் அப்படின்னா 14,650 அப்படின்னு சொல்லி நான் வாங்குகிறேன். ஸோ அப்போ எனக்கு ஆர்டரோட வேல்யூ என்னன்னு சொல்லி இங்கே கீழே காமிச்சிடும். இதை காமிச்சு நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது, ஏன்னா வீக்கெண்ட்னால. இது ஆஃப்லைனில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கட்டாயம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி தான் போய் பாண்டானது நீங்கள் வாங்கிக்க முடியும். இங்கே பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள், மார்க்கெட் இஸ் வந்து க்ளோஸ்னோ, ஆஃப்லைனில் வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ஆஃப்லைனில் ப்ளேஸ் ஆகிடும். இல்லை வேண்டான்னா கேன்சல் கொடுத்துக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பாண்டானது வாங்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. செகண்ட்